வணக்கம் மக்களே! நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டேட்டாபேஸோட CRUD ஆப்பரேஷன்ஸ். CRUD அப்டின்னா கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். இதில நம்ம கிரியேட் பார்த்துட்டோம். ரீட் பார்க்க போறோம். ரீடுக்கு MySQLல செலக்ட் கமாண்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்டின்னா என்னன்னா, எனக்கு நான் குடுக்குற டேபிள்லேருந்து எல்லா காலமையும் எடுத்துக் குடு அப்டின்னு அர்த்தம். ஸோ, டேபிள் நேம்ல நான் குடுக்குற டேபிள்லேருந்து எல்லா டேட்டாவையும் எடுத்துக் குடு. அவ்வளோதான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆக்டர்ஸ். ஆக்டர்ஸ் நம்மள்ட்ட ஒரு டேபிள் இருக்கு. ரன் பண்றேன் பாருங்க. எல்லா டேட்டாவும் வந்துருச்சு. இப்ப அடுத்தது எனக்கு இவ்ளோ டேட்டாலாம் வேணாம். நான் குடுக்குற காலம் மட்டும் எடுத்துக் குடு அப்டின்னா, செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம். செலக்ட் மூவி நேம் ஃப்ரம் ஆக்டர்ஸ் அப்டின்னா, நான் ஆக்டர்ஸ்னு ஒரு டேபிள் தந்திருக்கேன்ல, அதுலேருந்து மூவி நேம் மட்டும் எடுத்துக் குடு அப்டின்னு அர்த்தம். ஸோ, இப்போ மூவி நேம் வந்துருச்சா? எனக்கு எல்லா காலமும் வேணும். ஆனா எல்லா ரோவும் வேணாம். நான் நான் வந்து ஒரு காலம் நேம் தரேன். அதில ஒரு வேல்யூ தரேன். அந்த வேல்யூ இருக்கிற ரோவ மட்டும் எடுத்துக் குடு அப்டின்னு வேணும் அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூ வேணும் அப்டின்னா, வேர் யூஸ் பண்ணணும். வேர் காலம் நேம் இஸ் ஈக்குவல் டூ வேல்யூஸ். ஸோ, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆக்டர்ஸ். இதுவரைக்கும் ஜெனரலா பார்த்தது தான். ஆனா, வேர் ஆக்டர் இஸ் ஈக்குவல் டூ விஜய் அப்டின்னா, நான் ஆக்டர்ன்னு ஒரு டேபிள் நேம் தரேன். ஒரு காலம் நேம் தரேன். அதில விஜய்ன்ற வேல்யூ இருக்கிற ரோவ மட்டும் எடுத்துக் குடு அப்டின்னா, அது என்ன பண்ணும் அப்டின்னா, ஆக்டர்க்குள்ள போயிட்டு விஜய்ன்ற வேல்யூ இருக்கிற டேட்டாவ மட்டும் எடுத்து, மிச்சம் இருக்க எல்லா காலமையும் நமக்கு குடுத்துரும். ஸோ, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆக்டர்ஸ் வேர் ஆக்டர் இஸ் ஈக்குவல் டூ விஜய். இப்போ மூவி நேம் இந்த ரிலீஸ் இயர் பேர் பெருசா இருக்கா? இத ஷார்ட் பண்ணணும் அப்டின்னா, வெறும் இயர் அப்டி வேணும் அப்டின்னா, ஆஸ் யூஸ் பண்ணணும். ஆஸ்னா ஏலியாஸ். செலக்ட் மூவி நேம் அஸ் மூவி, ரிலீஸ்ட் இயர் அஸ் இயர், ஃப்ரம் ஆக்டர்ஸ் வேர் ஆக்டர் இஸ் ஈக்குவல் டூ விஜய். நம்ம பார்த்தது தான். பார்த்தீங்களா? மூவி நேம் மூவி ஆயிடுச்சு. ரிலீஸ் இயர் இயர் ஆயிடுச்சு. இதில நீங்க நோட் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சேஞ்ச் எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. வெறுமனே நம்ம ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ற டேட்டாவ மேனிபுலேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. இது எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. இது அடுத்து நம்ம பார்க்க போறது டெலீட். இப்போ வந்து எனக்கு வந்து நான் குடுத்துருக்க டேபிள்லேருந்து ஒரு சில ரோஸ டெலீட் பண்ணணும் அப்புட்ன்னா, டெலீட் யூஸ் பண்ணுவோம். டெலீட் ஃப்ரம் ஆக்டர்ஸ் வேர் ஆக்டர் இஸ் ஈக்குவல் டூ விஜய் அப்டின்னா, ஆக்டர் காலம் போ. அதில விஜய்ன்ற வேல்யூ இருக்கிற ரோஸ் வந்து டெலீட் பண்ணு அப்டின்னு அர்த்தம். ஆக்டர்ஸ் டேபிள்லேருந்து. இது பண்ணிட்டேன் அப்புட்ன்னா, இப்ப பாருங்க நான் இன்னும் பண்ணல. எல்லா டேட்டாவும் இருக்கா? இப்ப டெலீட் பண்றேன் பாருங்க. இப்ப திருப்பியும் பார்த்தோம் அப்புட்ன்னா, விஜய் நடிச்ச மூவிஸ் எல்லாமே போயிரும். மிச்சம் அஜித் மூவிஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப எனக்கு இந்த டேபிள்ல எந்த ரோவும் வேணாம். டேபிள் மட்டும் வேணும். ரோ எதுவும் வேணாம் அப்டின்னா, வெறும் டெலீட் ஃப்ரம் ஆக்டர்ஸ் குடுத்தா போதும். மொத்த டேபிளும் டெலீட் ஆயிடும். ஆனா, ரோஸ் மட்டும் டெலீட் ஆயிரும். டேபிள் அப்படியே இருக்கும். சாரி. டேபிள் அப்படியே இருக்கும். ரோஸ் மட்டும் டெலீட் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி டிராப்னு ஒண்ணு பார்த்துருக்கோம். டிராப்புக்கும் டெலீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டெலீட் வந்து ரோஸ மட்டும் டெலீட் பண்ணும். இந்த டேபிள் அப்படியே வச்சிருக்கும். நம்மளால டேபிள்ல செலக்ட் பண்ண முடியும். ஆனா, டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டேபிளே கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிடும். ஸோ, செலக்ட் பண்ண முடியாது. எரர் காட்டும். ஸோ, பேசிக்கா டெலீட் வந்து ரோஸ் மட்டும் டெலீட் பண்ணும். டிராப்னு டேபிளே டெலீட் பண்ணிரும். இந்த டெலீட்ன்றது பெர்மனன்ட். அதாவது டேட்டா பேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த சேஞ்சஸ். ஸோ, நம்ம CRUDல கிரியேட் பார்த்துட்டோம், ரீட் பார்த்துட்டோம், டெலீட் பார்த்துட்டோம். இன்னும் அப்டேட் மட்டும் பாக்கி இருக்கு. அத அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.